ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மசனக்குடிக்கு ஒரு டாட்டா சொல்லிடுவோம். மலைப்பகுதி ஆரம்பம், கவனமாக செலவும். ஓகே ஸ்குவாட், நான் இதுக்கப்புறம் சொல்றது தான் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவும் பார்த்துட்டீங்கன்னா மோசமான ரோடெல்லாம் வரும்னு சொன்னாங்க. அது இதுக்கப்புறம் தான் இந்த 20 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கு போதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. இது ஆக்சிடென்ட் ஜோன். இதனால தாங்க ஸ்குவாட் இந்த ரோட்ல வந்துட்டு வண்டியை கீழே இறக்கி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஊட்டி இப்படிதான் போகணும். ஊட்டி இன்னொரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ஸ்பாட் இங்கிருந்து. முதுமலை டைகர் ஃபாரஸ்ட் அந்த ஆர்ட்ஸுங்க பாத்தீங்களா. இங்கெல்லாம் அந்த பாட்டி வந்து தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா தப்பா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஆனா எப்படிங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டு டக்குன்னு வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்துச்சு என்னங்க பண்ணுவாங்க. 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ஸ்பாட் ஊட்டிக்கு. அங்கங்க பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு புத்து இருக்குங்க ஸ்குவாட். இங்க பாம்பு புத்துன்னு சொல்றத விட கரையான் புத்துங்க அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமா தெரிஞ்சுக்குன்னு. அந்த பக்கம் ஃபுல்லா மிஸ்ட் மறைச்சிருச்சுங்க. இல்லாட்டி இன்னுமே ஒரு கிளியரான வியூ தெரியும். ரோடு நல்லா ஸ்லோப்பா இருக்கு, பயங்கர அட்மாஸ்பியரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அங்க இருந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மலைக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்லி. முன்னாடியே வண்டியை காணோம், முன்னாடியே எந்த வண்டியை காணோம். முன்னாடி அங்க ஒரே ஒரு 2 வீலர் ஒன்று வந்துட்டு இருக்குங்க ஸ்பாட். வாழைத்தோட்டம் 4 கிலோமீட்டர். பாத்தீங்களா ரோடு எவ்வளவு பயங்கரமா தெரியுதுன்னு. ஸ்ட்ரெயிட் ரோடு இப்படி கீழே இறங்கி மேலே ஏறிட்டு இருக்குங்க. அந்த பக்கம் மவுண்டெனு, இந்த பாலம், செம வியூங்க ஸ்பாட். ஏன்னா தண்ணி பயங்கரமா தண்ணி ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. ஒரு டைம்ல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வண்டி, அதனாலதான் பார்த்துட்டீங்கன்னா வண்டி அப்படியே நிறுத்தி இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் நிறுத்தினோம்னா அடிச்சு பறிச்சுட்டாங்க. ஏங்கடா நிக்கிறீங்கன்னு சொல்லி. மசனக்குடி ஊராட்சி இல்லையே அவ்வளவுதாங்க ஸ்குவாட். மசனக்குடி முடிச்சு பாய். ஆனா மசனக்குடி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மசனக்குடிக்கு ஒரு டாட்டா சொல்லிடுவோம். மலைப்பகுதி ஆரம்பம், கவனமாக செலவும். ஓகே ஸ்குவாட், நான் இதுக்கப்புறம் சொல்றதுதான் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவும் பார்த்துட்டீங்கன்னா மோசமான ரோடெல்லாம் வரும்னு சொன்னாங்க. அது இதுக்கப்புறம் தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு 3rd to 2nd கியர்லயே வண்டி, 3rd, 2nd, 1st இது 3 கியர்ல வண்டியை மெயின்டைன் பண்றதே உங்களுக்கு வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 20 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு போதுங்க. அதுக்கு நான் கேரண்டி. இதெல்லாம் செம்மையா இருக்குங்க. இப்போ வேற ஒரு ரூட் போட்டுருக்கதா சொன்னாங்க, அதாவது ஊட்டிக்கு ரொம்ப ஷார்ட் கட்னு சொல்லி. அது எந்த ரூட்னு தெரியலங்க. வேணா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க ஸ்பாட். வரும்போது வேணா இதே மாதிரி மசனக்குடி வந்து நம்ம அந்த ஜீப் சஃபாரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கண்டிப்பா அடுத்த எப்போனா ஒரு 2 to 3 months போட்டோம். நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா நம்ம கொடைக்கானல் போலாங்க ஸ்குவாட். நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி அதுக்கு அடுத்து கொடைக்கானல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் போறோம், ஒர்க்லேயே எல்லாமே கரெக்டா போயிடுதுங்க. ஒர்க் லைஃப் முதல்ல இந்த ஒர்க் லைஃப்பை விட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துட்டோம்னாலே நம்ம ஃப்ரீயா இருக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு ஏதோ சொல்ல போனா ஒரு சேவ் மாதிரி தான். 8 மணி நேரம் காலையில வேலைக்கு போவோம், சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், திருப்பி காலையில குளிப்பேன், காலையில வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இதே தாங்க ரொட்டேஷனா இருந்துட்டே இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு இதா இருக்குங்க ரோடு. ஆக்சிடென்ட் ஜோன் கோஸ்டோ. ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஜோனுங்க. எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. 2nd கியர் அங்க பாருங்க, அந்த பெண்ட் எல்லாம் பயங்கரமான ஒரு பெண்டு. ஏன் இதுல இறங்க விட மாட்டேங்கிறாங்கன்னா அவ்வளவு ஸ்லோப்பா இருக்குது. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு 2 to 3 years முன்னாடியே போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு இதா இருக்கும் இந்த இது. இப்ப 2nd கியருக்கு வந்துடலாங்க. ஏன்னா அப்பதான் வண்டியோட டிராக்ஷன் இருக்கும். நம்ம இந்த ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணி ஏறிட்டோம்னா இன்னும் பெட்ரு. பரவாயில்ல, கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்மளை சாட்சி விட்டுரும் இந்த ரோடெல்லாம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு பெண்டுன்னு சொல்லி. இதனாலதாங்க ஸ்குவாட் இந்த ரோட்ல வந்துட்டு வண்டியை கீழே இறக்கிட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரேக் பிடிச்சே இறங்கிட்டு இருப்பாங்க நார்மல் பீப்புள்ஸ்லாம். இதே இவங்கன்னா லோக்கல் பீப்புள்லாம் அவங்களுக்கு தெரியுங்க. ஓகே இங்க இந்த பெண்ட் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா நம்ம இப்ப நீங்களே உங்க ஏரியாக்குள்ள வண்டி ஓட்டினீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த ஏரியாக்குள்ள பண்ணோம்னா குழி வரும் அப்படின்னு சொல்லி ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த லோக்கல் பீப்புள்ஸ்க்கெல்லாம் இந்த ஏரியா பழக்கப்பட்டங்காட்டிக்கு அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. பிரேக் பிடிச்சு வரங்காட்டிக்கு ஒரு வண்டியே இங்க ஒரு ஃபயர் ஆயிருக்காமாங்க காரு. பாத்தீங்களா எப்படி பெண்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லி. நம்ம லேனுக்குள்ள போறதுதான் ரொம்ப சேஃப்டி. ஏன்னா அது ஹெவி வெஹிக்கிள், அது ஏறி வளையும் போது ஒன்றும் தெரிஞ்சுக்காது. 2 வீலர் பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வேற பஸ் வருது. ஏன்னா இந்த ரோட பத்தி நம்ம முன்பின் அனுபவமே கிடையாது. ஏன்னா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல போறோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரேக் வேற கொஞ்சம் பிரேக் பேடும் போயிடுச்சு நம்ம வண்டியில. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகே இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ரோடு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுனா மட்டும் ஓவர்டேக் பண்ணு. இங்க பாத்துட்டீங்களா இங்க ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. இதே மழை டைம்லாம் அந்த மாதிரி அருவி மாதிரி போயிட்டு இருக்கு. சட்ட தண்ணியோட அந்த சவுண்டே பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு பெண்டுமே பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்றது
கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வால்பாறை போயிருக்கோம், அது போக அதிரப்பள்ளி இது நிறைய போயிருக்குங்க. பட் ஆனா இந்த ரோடு எனக்கு கொஞ்சம் வந்து புதுசா இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தங்காட்டிக்கு எனக்கு அப்படி தெரியுதா இல்ல அப்படித்தான் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. இல்லையடா டூல்ஸ் ஒரே ஒரு இதுதான்டா இருக்கு. லாரி மாதிரி பாவங்க ஸ்குவாட் வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போலங்க. டூல்ஸ் நம்ம வண்டியிலே பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு டூல்ஸ் இல்லை. நமக்கு இவங்க கொடுத்த ஒரே ஒரு திருப்புளி தான். அந்த திருப்புளியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய கார்ல என்ன இது பண்ண முடியும்? ஸ்பேனர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. முதல்ல நம்ம அந்த டூல் கிட்ஸ் எல்லாம் வாங்கி வண்டியில வைக்கணுங்க. போனி முதல் வேலையா அதை பண்ணணும் கண்டிப்பா. இல்லாட்டி நம்மளோட அமேசான் அண்ணன் சொல்லி ஆர்டர் ஒன்று போட்டுடலாம். பாத்தீங்கன்னா நடுவு வழியில இந்த மாதிரிலாம் வண்டி நின்றுச்சுன்னா காட்டுக்குள்ள ரொம்ப ரிஸ்க்குங்க. எதுவுமே பண்ண முடியாது. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரேக் அப்ளை பண்ணாதீங்க. வண்டி பிரேக் அப்ளை பண்ணும்போது கிராஜுவலா நீங்க இது பண்ணிக்க மூவ் பண்ணிட வண்டியை. நீங்க டவுன் ஹில் இறங்கும் போது அதாங்க ஸ்பாட் நான் சொல்றேன். நீங்க பிரேக்கை விட நீங்க ஃபிராக்ஷன் தான் நீங்க பார்க்கணும். வண்டியோட கியர் என்ன இதுல இருக்குன்ற ஃபிராக்ஷன் தான் நீங்க பார்த்து ஓட்டிக்கங்க. ஏன்னா அப்பதான் வண்டி டயரும் அந்த ஃபிராக்ஷனும் இருக்குங்காட்டி தான் வண்டி. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நான் நியூட்ரல்ல போட்டேன்னா வண்டி ஸ்மூத்தா போயிட்டே தாங்க இருக்கும். இப்போ கியர்ல போனா டக்குன்னு ஒரு கியரை குறைச்சுன்னா இந்த மாதிரி இதை ஃபிராக்ஷன் ஆதா வண்டி டக்குன்னு ஒரு மாதிரி இதாக நிறுத்தி ஸ்லோப் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால சொல்றேன் கியர்ல போறது ரொம்ப ரொம்ப வந்து சேஃப் தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு பிரேக் இல்லாட்டி அவ்வளவுதாங்க ஸ்பாட் இந்த ரோட்லலாம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஏத்தம் ஏறிட்டு இருக்குன்னு. ரோட்ல இங்க பாத்துட்டீங்கன்னா 36 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குங்க ஸ்பாட். 36 பாத்துட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும். அதுல ஏதோ 32வது ஹேர்பின் பெண்ட்லயே இந்த இதான் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா லாஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் இதுல இந்த மாதிரி இது போடுறது காரணமே ஒரு டூரிஸ்ட் வந்திருக்காங்க இனோவா கார்ல. சென்னையில இருந்து 7 பேர் வந்திருக்காங்க. இனோவா கார்லயே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. நம்ம காரோட அப்படியே வந்துட்டு இந்த பள்ளத்திட்டே தாண்டிட்டோமா. ஸோ இந்த பக்கம் அதாவது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தேடக்கூட முடியாதமா. ஏதாவது ஸ்மெல்லு வந்துதான் அவங்களே பார்த்தாங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த ரோட வந்துட்டு இல்ல இனிமேல் இந்த ரோட்ல எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது டூரிஸ்ட்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க பார்த்துட்டீங்களா. ஸோ லோக்கல் வெஹிக்கிள் மட்டும்தான் போகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இது பண்ணாங்க. அங்க பாத்துட்டீங்கன்னா எல்லா டைமும் பாத்துட்டீங்கன்னா ஆளுங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. 24/7 போலீஸ் இருந்துட்டே தாங்க இருப்பாங்க அந்த செக் போஸ்ட்ல. ஃபுல் அண்ட் ஹைன்னு வந்துட்டா பாத்தீங்களா. இதாங்க மெயின் பிரச்சனையே தான். இந்த பெண்ணுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நம்ம வண்டி எங்கேயாச்சும் நிறுத்தினாங்க. ஏன்னா பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஏத்தமா இருக்கு. வண்டி ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்றது த்ராட்டிலே ஏத்திட்டு இருக்கங்காட்டிக்கு ரொம்ப ஹை ஆயிடுச்சுங்க வண்டியோட இன்ஜின். அவன் என்ன சொல்றது ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. கடல் மட்டத்துக்கு மேல இருக்கும். நம்ம எவ்வளவோ அடிக்க மேல அது அங்க போட்டிருந்தாங்க. நான் சரியா பாக்கலைங்க. நம்ம வண்டியில ஃபேன் ஓடாதங்காட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கூட தெரிஞ்சுக்காது. எங்கேயாச்சும் வண்டி நிறுத்தி ஆகணும். ஏன்னா அது கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு. பட் ஆனா வண்டியோட இன்ஜின் ரொம்ப ஹீட்டா இருக்குங்க. இதுக்கு மேல டிரைவ் பண்ணோம்னா வண்டி தாங்காதுங்க. ரோடு ரொம்ப சின்னதா இருக்கு. நிறுத்தினா பிரச்சனையா என்னன்னு தெரியல. நேரம் நம்ம அதுக்குள்ள கீழே இறங்கியிருப்போம். நல்ல வேலை அங்க கொஞ்சம் இடம் நல்லா இருக்குங்க. அந்த இடத்துல நிறுத்திக்கலாம். ஏன்னா வண்டி ஏதாச்சும் வந்துச்சுனாலும் கேப் இருக்கு போய்க்கும். ஓகே ஒரு 5 minutes வண்டியை ரெஸ்ட் விடுவாங்க. ஸோ இதனாலதாங்க இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப டேஞ்சர்னு சொல்றது காரணம் அந்த பெண்டுங்க தான். இந்த 36 பெண்டுமே பயங்கர இதா இருக்குங்க, டேஞ்சரா. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்டு டிரைவர் மட்டும்தான் ஓட்டவே முடியுங்க. அதனாலதான் அதாவது இங்க ஊட்டி டு மசனக்குடி வழி வந்துட்டு யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவ்வளோக்கா. ஸோ அதனாலதான் சொல்றேன் கார்னரிங் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ ஓவர்டேக்லாம் வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கிட்டீங்கன்னா இயற்கையும் ரசிச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் சேஃபா போன மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா மரங்கள்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஸ்குவாட் பாத்துட்டீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் எல்லாம் போயிடுச்சுங்க. வீடியோ ரெக்கார்டே ஆகல எவ்வளவு நேரமா. நான் அந்த கல்லட்டூரோட காட்டலான்னு பார்த்தா அதுதாங்க பயங்கரமா. நான் சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கேன், பார்த்தா ஸ்டோரேஜே சுத்தமா இல்லைன்னு சொல்லி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் உட்காந்து டெலீட் பண்றதை பார்த்தா நான் ஊட்டில இருந்து வரும்போது இருந்தாலும் டெலிட் ஆயிடுச்சு. நல்ல வேணாங்க ஸ்குவாட் ரீசெண்ட் டெலிட் இருந்தங்காட்டிக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ எப்போ ஆஃப் ஆகணும்லாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரோட ஷார்ட்டா எடுக்க முடியுமோ எடுத்துறேன்.
ஆனா ரொம்ப டேஞ்சரஸான ரோடு இந்த கல்லட்டி ரோடு தாங்க ஸ்பாட். ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இந்த ரோட்ல ஆயிருக்கு. சீக்கிரமா நம்ம ஒரு கோப்ரோ வாங்கலாங்க ஸ்பாட். எவ்வளவு அழகா இருக்கு பாத்துட்டீங்கன்னா ரோடு, இந்த பக்கம் மவுண்டெயின். ஸோ இதனாலதாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா ஊட்டி கிட்ட போறங்காட்டிக்கு ஓவர் சில்னஸ் அடிக்குதுங்க ஸ்பாட். அந்த சில்னஸ் அப்படியே நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இதனாலதான் எல்லாமே மசனக்குடின்னு சொல்றாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாருமே வராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மசனக்குடி வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸ்பாட். ஸோ அது மட்டும் இல்லாம இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்லணும்னா பிளைண்ட் கர்வ்ல எல்லாம் நீங்க வந்துட்டு ஓவர்டேக் பண்ணாதீங்க அவ்வளோக்கா. அதாங்க நான் சொல்லுவேன். இப்போ 7வது ஹேர் பின் பெண்ட் வந்துட்டோம். இந்த பெண்டெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா தான் இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறதா கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு நார்மலா. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்துட்டீங்கன்னா இடமே. நேச்சர் பியூட்டி, இதுதாங்க நேச்சர் பியூட்டிங்கிறது. வாவ், வேற லெவல் இருக்குங்க ஸ்பாட். இவ்வளவு ஹைட்ல இருக்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் போல, ஹோட்டலோட இதுக்காக வச்சிருக்காங்க வியூ பாயிண்ட் மாதிரி. பயங்கரமா இருக்குங்க. ஓகே ஸ்பாட், இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஹேர் பின் பெண்ட்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா தலைவர் ரைடர் பயங்கரமா போயிட்டு இருக்காருங்க. இவர மாதிரி நம்மளும் ஒரு நாள் இந்த ஷூட்டு அப்புறம் க்ளவுஸ் அதெல்லாம் மட்டும் ப்ராப்பரா ஒரு நாள் ரைடு போலாங்க ஸ்பாட். எல்லாமே வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன சொல்லலாம், அந்த ஜாக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 5000 10,000 சொன்னேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லை. கண்டிப்பா நம்ம கூடி சீக்கிரத்தில் அதெல்லாம் வாங்கலாங்க. ஓகே, அவ்வளோதான் ஸ்பாட். நம்ம கீழே இறங்கிட்டோம், ஊட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக இதுதான் ஊட்டி. இந்த செக் போஸ்ட்ல தாங்க பார்த்துட்டீங்கன்னா அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேலே அலோவே பண்ண மாட்டாங்க. டிஎன் வண்டி, அதாவது TN43 இருந்தால் மட்டும்தான் ஊட்டி வண்டி, ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணுங்க. நம்மளாம் ஊட்டி லைசன்ஸ் இருந்தால் தான் மேலே அலோவே பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வழியா பார்த்துட்டீங்கன்னா இந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு மசனக்குடி வழியை. ஸோ பாதி இதில் பார்த்துட்டீங்கன்னா கேமரா ஆனே ஆகுதுங்க. ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சுங்க ஸ்பாட். வந்துட்டேங்க ஊட்டி ஒரு வழியா, கீழே மசனக்குடி வழியா. என்ன பிளேஸ் ஸ்பாட், நான் தான் அவங்க நவீன். நீ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊட்டி ட்ரிப் பார்த்துட்டீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங் தான் போச்சுங்க. ஆனால் நமக்கு நிறைய டிசப்பாயிண்ட் நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா கல்லட்டி ரோட்ல நான் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் முடிஞ்சு போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வரலாம் ஜீப் சஃபாரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைமும் இல்லைங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம இந்த ஒர்க் லைஃப்லேருந்து ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் vlogக்குன்னு வரேன். அப்போ நம்ம வந்துட்டு நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிருங்க.